ஹாய், ஆக்சுவலாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் மூணாவது கொஷின், இன் அ பெல்ட் டிரைவ் த ஃபினாமினன் ஆஃப் ஸ்லிப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். த ஃபினாமினன் ஆஃப் ஸ்லிப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ நேச்சுரல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த பெல்ட் மெட்டீரியல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டிஸ் ஆஃப் டிரைவர் அண்ட் driven pulleys, relative motion between the belt and pulley surfaces, power loss due to friction in pulley bearings. ஓகேங்களா? see ஆக்சுவலாக இந்த பெல்ட் டிரைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் டிரைவ். ஸோ பெல்ட் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரிக்ஷனல் டிரைவ். ஃப்ரிக்ஷனல் டிரைவ்னா என்ன? ஃப்ரிக்ஷனை மெயின்லி டிபெண்ட் பண்ணி இருக்கிற டிரைவ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த பெல்ட் டிரைவில் என்ன இருக்கும்? டிரைவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரிவன் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம பெல்ட்டால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பெல்ட் டிரைவில் ஸோ இது டிரைவர், இது ட்ரிவன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம்? ஸோ ஆக்சுவலாக பெல்ட்டால் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டராக இருக்கும், இல்லை என்ஜினாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன் பண்ணுவோம். ஸோ அதோட ஷாஃப்ட் சுற்றும், அப்புறம் இந்த டிரைவர் சுற்றும். ஸோ இந்த டிரைவர் கூட இருக்கிற இந்த பெல்ட் ஆக்சுவலாக சுற்றும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் வந்து இந்த ட்ரிவன் போகும். ஸோ ட்ரிவன் புள்ளியிலிருந்து ட்ரிவன் ஷாஃப்ட்டுக்கு ஸோ நம்ம அதை அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயின்லி என்னென்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் அண்டு புள்ளி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட்டு அண்டு புள்ளி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பெரிய மேஜர் ரோல். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த புள்ளி அண்ட் பெல்ட், ஓகேங்களா, ஸோ நமக்கு கம்மியாக இருக்கும்போது, அந்த க்ரிப்பு கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டோட ஸ்பீடும் இந்த புள்ளியோட ஸ்பீடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேமாக இருக்காது. அது நோ ஸ்லிப் கண்டிஷன். பட் ஸ்லிப்பு அப்படின்னு போகும்போது இந்த பெல்ட்டோட ஸ்பீடும் இந்த புள்ளியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர். ஓகேங்களா? ஸோ இதோட வெலாசிட்டி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவலாக என்ன இருக்குது? பெல்ட்டு. ஸோ இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ there is a ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த புள்ளியோட ஸ்பீடும் பெல்ட்டோட ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஸ்லிப். ஸோ அதை வச்சு நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நேச்சுரல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த பெல்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஸ்ட்ரெச்சிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் இது வந்து எலிமினேட்டட். A difference between angular velocities of driver and driven. ஸோ ஆக்சுவலாக ஸ்லிப் அப்படிங்கிறது பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும் உள்ள அந்த கான்டாக்ட், அந்த ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுவும் வராது. ஸோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளி சர்ஃபேசஸ் அஃப்கோர்ஸ் மேபி இருக்கலாம். அப்புறம் பவர் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் புள்ளி பியரிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்லிப் நடக்குது இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஸோ இதுவும் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஃபார் சென்னை. ஓகேங்களா? ஸோ ஸ்லிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 மார்க்கில் கூட எழுதலாம், இன்சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்சஃபிஷியன்ட் அதாவது ஃப்ரிக்ஷனல் கிரிப் வந்து போதுமானதாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷனல் கிரிப், இன்சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷனல் கிரிப் பிட்வீன் த புள்ளி அண்டு பெல்ட். ஓகேங்களா? ஸோ இது பெல்ட்டு, இது புள்ளி. ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷனல் கிரிப் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளி. ஸோ அதனால் தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா என்னென்னா பெல்ட்டும் புள்ளியும் ஒன்றா தான் மூவ் ஆகணும். ஓகேங்களா? பட் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு புள்ளி பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடில் போகும், இல்லை கம்மியான ஸ்பீடில் போகும், இல்லை புள்ளி அதிகமான ஸ்பீடில் போகும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் மோஷன்னா இதை பொறுத்து இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப். பட் இந்த இடத்துல அந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கனால நம்ம இன்னொரு கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப். ஸோ நேச்சுரல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த பெல்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொஷினில் ஸ்லிப்புக்கு பதிலாக க்ரீப்பாக இருந்திருந்ததுன்னா மேபி ஏ ஆப்ஷன் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் வந்திருக்கலாம். பட் க்ரீப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ க்ரீப்பும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு தான்.
ஓகேங்களா. ஸோ க்ரீப் அந்த ஃபினாமினனும் ஸ்லிப்புங்கிற ஃபினாமினனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வியூஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது டிரைவர், ஓகேங்களா, இது ட்ரிவன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாக் சைடு, ஓகேங்களா. இது ஸ்லாக் சைடு, இது டைட் சைடுன்னு சொல்லக்கூடிய சைடு, ஓகேங்களா. ஸோ இது டைட் சைடு. ஸோ ஆக்சுவலாக டென்ஷன் டைட் சைடில் T1, இது வந்து பார்த்திங்கன்னா T2. ஸோ டைட் சைடில் இருக்கிற டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே லூஸாக இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் போது இங்கே லூஸாக இருக்குது, இங்கே டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேட் ஆகுது, ஸோ ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல சுருங்குது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக சுருங்குது, அப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விரிவடையுது. ஸோ இந்த மாதிரி சுருங்கி விரிவடையும் போது நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். எதுக்கு? பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும், ஓகேங்களா. ஸோ நேச்சுரலாகவே ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளி, பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப், அது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எலாங்கேஷன், ஓகேங்களா. ஸோ ஒருவேளை க்ரீப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏ ஆப்ஷன் இருந்திருக்கும். பட் ஆனால் நமக்கான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு. ஸோ அதனால் சி ஃபார் சென்னை, ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா ஏ ஃபார் ஆக்ரா தான் சூஸ் பண்ணியிருப்போம். பட் க்ரீப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏ சூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. ஸோ அப்போ க்ரீப்பும் ஒன்று தான், ஸ்லிப்பும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்க வேணாம், ஓகேங்களா. ஸோ க்ரீப் அப்படிங்கிறது வேறு, ஸ்லிப் அப்படிங்கிறது வேறு. ஸ்லிப்பு வந்து எதனால் வருதுன்னா டியூ டு insufficient frictional grip, ஓகேங்களா. ஸோ க்ரீப் அப்படிங்கிறது டியூ டு கான்ட்ராக்ஷன், ஓகேங்களா. ஸோ டியூ டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எலாங்கேஷன், ஓகேங்களா. ஸோ டைட் சைட்லேருந்து போகும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் கம்மி, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகும், இந்த இடத்துல எலாங்கேட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகும், எலாங்கேட் ஆகும். ஸோ அதனால் நேச்சுரலாக ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், அதுதான் வந்து க்ரீப், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்லிப்பு, இந்த க்ரீப், இதனால் என்ன எஃபெக்ட் ஆக்சுவலாக இருக்கும்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும், பவர் லாஸ் இருக்கும், அப்புறம் அந்த டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும்.